இட்லி கடையை பிச்சு பஞ்சு பிஞ்சு ஆக்கிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சீன் வருது. அதில் காலங்காத்தால 3 மணிக்கு எழுந்திரிச்சு பச்சை தண்ணியில் குளிப்பார். பார்த்தா பக்கத்தில் சுடு தண்ணி வந்துட்டு இருக்கும். ஏன் நீ பச்சை தண்ணியில் ஏன் குளிக்கிற? சுடு தண்ணியில் குளிக்க வேண்டிய அவனை யார் பச்சை தண்ணியில் குளிக்கிறார் அப்படின்னா, கதையை அவர் சொன்னது விஷயங்கள்ல நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ். கதையை பார்த்தா ஒரு ஃபீல் குட் படமாக இருந்தாலும் கூட அது நிறையா அதில் கொஞ்சம் பிற்போக்குத்தனம் இருக்குது. சில என்ன சொன்னாங்க, அப்படியே குலத்தொழிலை திருப்பி கொண்டு வந்து அப்பா பார்த்த வேலையை தான் அப்படின்னு பையனை பார்க்கணுமா, அடுத்த கட்டத்துக்கு வளரக்கூடாதா, இட்லி உலகம் விற்கக்கூடாதா, இட்லி அந்த கிராமத்தில் தான் விற்கணுமா அப்படிங்கிறது நிறையா விமர்சனங்கள் வந்துச்சு. அது மாதிரி தாத்தா அப்பா பார்த்த தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணி உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு கதையை கொண்டு போயிருந்தா கூட அதில் ஒரு லாஜிக் இருக்குது. பொதுவாகவே இவர் ஒரு பயங்கர பிஸியான ஒரு நபராக இருக்கார். தமிழ் படம் பண்ணுறாரு, ஹாலிவுட் படம் பண்ணுறாரு, ஹாலிவுட் படம் பண்ணுறாரு, ட்ராவலில் இருக்கிறாரு. அப்படிங்கும்போது டைரக்ஷனுங்கிறது அவருக்கு எக்ஸ்ட்ரா பேலன்ஸ். எனக்கு தெரிஞ்சு அதை கொஞ்ச நாள் அவர் தள்ளி வச்சு நல்ல கதையாக எதுலேயும் டேரக்டர் இருக்காங்க, உதவி இயக்குனர் இருக்காங்க, உங்கள்கிட்ட கதை கட்டு பண்ணிக்கணும். ராயனில் ஒரு ஆக்ஷன் ஹீரோ பண்ணிட்டோம். இப்போ இந்த படம்லாம் ஒரு வித்தியாசமான கதைன்றாங்க. இப்போ பண்ணிட்டு இருக்காரு போர்த்தொழில் டேரக்டர் பண்ண மாட்டாங்க. இது ஒரு படம் வர்றப்போ தெரியும். ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இன்றைக்கி நம்ம கூட நேர்காணலில் திரு சுபைர் அவர்கள் இணைந்திருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம். இட்லி கடை அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு. ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் தான் ஆடியன்ஸ் மத்தியில். அதுலேயும் ஒரு தரப்பினவர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இதே படம் மலையாளத்தில் தான் நல்லா சொல்லியிருப்பீங்க, தமிழ் படங்கிறனால இலக்காரமாக போச்சு அப்படின்னு சொல்லி ஓடி முடிஞ்சு இப்போது ஓடிடி ரிலீஸ் ஆகிருக்கு. ஓடிடி ரிலீஸ் ஆனாலாச்சு சோஷியல் மீடியாஸ் எல்லா பக்கமே அந்த படத்தை போட்டு ரோஸ்ட் பண்ணி பயங்கரமான ஒரு ட்ரோலுக்கு உள்ளாகிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா அதெல்லாம்? நீங்கள் இட்லி கடையை பிச்சு பஞ்சு பிஞ்சு ஆக்கிட்டாங்க. ஓடிடியில் படம் வந்த பிறகு சீன் பை சீன் அந்த படத்தை டீகோட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இட்லி கடையினுடைய கதையே பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் இட்லி கடை வச்சிருக்கிறவருடைய மகன் படித்து ஒரு பெரிய வேலைக்கு போகிறாரு. ஒரு கட்டத்தில் அவங்க அப்பா இறந்து போகிறாரு. அவங்க அப்பா பார்க்கக்கூடிய தொழிலே தன்னை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுறாரு. அப்படிங்கிறது தான் படத்தினுடைய கதை. ஆனால் இந்த கதையை அவர் சொன்னது விஷயங்கள நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. கதையை பார்த்தா ஒரு ஃபீல் குட் படமாக இருந்தாலும் கூட அது நிறையா அதில் கொஞ்சம் பிற்போக்குத்தனம் இருக்குது. சில என்ன சொன்னாங்க, அப்படியே குலத்தொழிலை திருப்பி கொண்டு வந்து அப்பா பார்த்த வேலையை தான் அப்படின்னு பையனை பார்க்கணுமா, அடுத்த கட்டத்துக்கு வளரக்கூடாதா, இட்லி உலகம் விற்கக்கூடாதா, இட்லி அந்த கிராமத்தில் தான் விற்கணுமா அப்படிங்கிறது நிறையா விமர்சனங்கள் வந்துச்சு. நம்ம கூட நிறையா விமர்சனம் பண்ணியிருந்தோம். அந்த படம் அதோட முடிஞ்சு போயிருக்கும்னு நினச்சோம். பார்த்தா இந்த படம் ஓடிடியில் வந்ததில் அடுத்த தலைமுறை ஆட்கள் இந்த படத்தை சீன் பை சீன் எடுத்து போட்டு பிரித்து மேய ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் சொல்கிற வைக்கக்கூடிய வாதமும் அவர் சொல்கிற பண்ணக்கூடிய ட்ரோலும் பார்க்குறப்ப அது ஓரளவுக்கு ஆமாம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சீன் வருது. அதில் காலங்காத்தால 3 மணிக்கு எழுந்திரிச்சு பச்சை தண்ணியில் குளிப்பார். பார்த்தா பக்கத்தில் சுடு தண்ணி வந்துட்டு இருக்கும். ஏன் நீ பச்சை தண்ணியில் ஏன் குளிக்கிற? சுடு தண்ணியில் குளிக்க வேண்டிய அவனை யார் பச்சை தண்ணியில் குளிக்கிறார் அப்படின்னாங்க. அப்புறம் அந்த கடை ஒரு கட்டத்தில் தீ வச்சு எரிச்சிருவாங்க. திருப்பி அதே கடையை அதே மாதிரி தான் இவரே கட்டுவார். ஏன் அந்த ஊரில் கொத்தனாரே இல்லையான்றாங்க. அப்புறம் ஒரு வயசான ஒரு தாத்தா அவங்க அப்பா காலத்தில் இட்லி சாப்பிட்ருப்பாரு. இவருக்கு அவர் தான் இட்லி வாங்க சாப்பிட வர்றாரு. அப்போ இந்த கிழமை 3 வருஷம் உயிரோடு இருந்தாரா கேட்குறாங்க. சீன் பை சீன் எடுத்து அதை டீகோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பெரிய விமர்சனமாக இருக்குது. இந்த விமர்சனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, யதார்த்தத்தை மீறிய சினிமாக்களை மக்கள் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, விழிப்போடு வந்துட்டாங்க அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியது. இப்போ இந்த படத்தில் என்னென்னா, நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்தவர் அப்பா பார்த்த தொழிலை பண்ணுறதுல தப்பு கிடையாது. அதை இவர் வேறு வடிவத்தில் வேறு ஹைடெக்காக உலகம் முழுக்க கொண்டு போனோம். ஒரு நல்ல பிராண்டடான ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் வேர்ல்டு வைடு பிரான்ச்சஸ் வைக்கிறாங்க. சரவண பவன் இருக்குது. சரவண பவன் இன்றைக்கி உலகம் முழுக்க வச்சுருக்காங்க. அஞ்சப்பர் இருக்குது, வேர்ல்டு வைடு வச்சுருக்காங்க. அப்புறம் தலப்பாக்கட்டி இன்றைக்கி வேர்ல்டு வைடு எல்லாம் இருக்குது. அது மாதிரி தாத்தா அப்பா பார்த்த தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணி உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு கதையை கொண்டு போயிருந்தால் கூட அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் அப்பா பார்த்த தொழிலில் அப்பா பார்த்த மாதிரியே தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறதுல இதில் என்ன லாஜிக் இருக்குது? வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றம் இல்லாமல் போச்சு. அந்த கிராமத்தில் அவர் இருக்கிறாரு. அதே தொழிலை மாற்றி பண்ணியிருக்கலாம்ல. அதே மாதிரி தான் வாழ்க்கையை வாழணுமா? ஏன் அடுத்த கட்டத்தை நோக்கி போகலாம்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஏன் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன்? நான் பட்ட கஷ்டத்தை நான் புள்ளப்படக்கூடாது. இதுதான் பேசிக். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த கஷ்டத்தை என் புள்ளப்படக்கூடாது. அதுக்கு ஒரு கல்வி கற்றுக்கணும், அடுத்த கட்டத்தை அவங்க வளர்ச்சி அடையணும், அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க போகணும் அப்படிங்கிறது தான் பேசிக். அதனால தான் இந்த குலத்தொழில் முறையே தமிழ்நாட்டில் அது எதுக்கக்கூடிய விஷயம். கல்வி தான் நமக்கு ஒரு ஆயுதம். கல்வி கற்றுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடணும். ஆனால் இந்த படம் அப்படியே ரிவர்ஸில் இருக்குது. என்ன தான் படித்தாலும் இங்கே அப்பா தொழில் தான் பார்க்கணும், அதை சொல்கிற படமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. இப்போ அதான் லாஜிக்கே. அந்த ஊரில் கணேசனுங்கிற ஒருத்தர் இட்லி கடை வச்சுருக்கிறாரு. அவர் கட்டத்தில் இறந்து போயிறாரு. அவர் பையன் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு, வந்துடுறாரு.
வந்து அவங்க அப்பா தொழிலே உலகம் முழுக்க எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த கணேசனுங்கிற பிராண்டை வேர்ல்டு வைடு கொண்டு போயிருந்தாருன்னா இது இந்த படம் வந்து ஓரளவுக்கு நம்ம கொண்டாடுற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அதில் வந்து அந்த அந்த ஊருக்குள்ளேயே அவர் உங்கள் அப்பா அவர் படிப்பறிவு இல்லாதவராக இருக்கிறாரு, அது கிராமத்து மனிதராக இருக்கிறாரு, அந்த காலத்தில் பிறந்தவராக இருக்கிறாரு, அவருக்கு வெளி உலகம் தெரியாது. அதனால் அந்த ஊரில் ஒரு இட்லி கடை வச்சு படிச்சு போகிறாரு. நீ தான்ப்பா படிச்சிட்டியப்பா, அந்த இட்லியை அவங்க அப்பா பேரை உங்கள் அப்பா பிராண்டை உலகத்துக்கு கொண்டு போயிருக்கணும் தானப்பா, நீ ஏன் திருப்பி அதே மாதிரி வந்து படுத்து கிடக்க ஊரில் அது ஐஃபோனை வச்சு அலாரம் வச்சு நீ வந்து 3 மணிக்கு எந்திரிச்சு போகிற, 3 மணிக்கு எந்திரிச்சு போய் யாருக்கு இட்லி சுட போகிறேன்னு கேட்குறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிறதே 100 பேரோ 200 பேரோ, அந்த 100 பேருக்கு 200 பேருக்கு 3 மணிக்கு இட்லி ஏன் சொல்கிற, அது என் கையில் ஏன் ஆட்டுற அப்படிங்கிற நிறையா லாஜிக் வைஸ் மிஸ்டேக்ஸை வந்து டீகோட் பண்ணி பண்ணுறாங்க. இது வந்து தமிழ் சினிமா இயக்குநர்களுக்கு இது ஒரு பாடம் தான். தனுஷ் அவர்கள் வந்து இது தெரிஞ்சே தான் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா, இல்லை இந்த விஷயம்லாம் அவருக்கு ஓகே இது என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்ச? இல்லை, அவர் எந்த இயக்குனருமே வந்து இதை ட்ரோல் பண்ணுவாங்கன்னு படம் பண்ண மாட்டாங்கல்ல. இது ஒரு ஃபீல் பண்ணுறாரு, நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் பண்ணுறோம், வித்தியாசமான ஒரு அட்டம்ப்ட்டு, ஒரு டேரக்டராக வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணோம். தனுஷ் நினச்சா ஒரு கமர்ஷியல் படம் பண்ணி போயிருக்கலாம், ராயன் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணார். இது அப்போ இது ஒரு புது அட்டம்ப்ட், அதை நம்ம வந்து வரவேற்கத்தான். ஒரு டேரக்டர் வந்து ஒரு புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கும்போது அதை வந்து லாஜிக் மிஸ்டேக்ஸ், யதார்த்தத்தை மீறிய காட்சிகள் அப்படிங்கிறது அங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாகவும் ஆகிப்போச்சு. ஒருத்தன் நல்லவனா இருக்கலாம், இந்த அளவுக்கு நல்லவனா இருக்க முடியுமா அப்படிங்கிறது நம்ம இது நல்லவனா கெட்டவனாங்கிறத தாண்டிலும் அடுத்த கட்ட வளர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல. வளர்ச்சி இப்போ அந்த ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஊரில் வேஸ்ட் ஷர்ட் தான் கட்டிட்டு போவாங்க, இன்றைக்கி எல்லாரும் பேண்ட் ஷர்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி பெண்கள் வந்து பாவாடை தாவணி கட்டிட்டு தான் காலேஜுக்கே போவாங்க, இன்றைக்கி சுடிதார் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வளர்ச்சி இருக்குல்ல. அன்னைக்கு வந்து சாப்பாடு வந்து இன்றைக்கி கிராமங்கள் எல்லாம் ஃப்ரைட் ரைஸ்லாம் கிடையாது. ஃப்ரைட் ரைஸுங்கிறது எப்போ 40 வருஷத்துக்கு தெரியாது. இன்றைக்கி எல்லா கிராமங்கள்லையும் ஃப்ரைட் ரைஸ் கடை வந்துச்சு. அப்போ அன்றைக்கி வீட்டில் 6 வீட்லேயும் மொபைல் கிடையாது, ஏதாவது வீட்டில் ஒரு வீட்டில் தான் லேண்ட்லைன் இருக்கும். அதனால் நான் வந்து விஞ்ஞான வளர்ச்சி ஏற்றுக்கிற மாட்டேன், நான் வந்து லேண்ட்லைனில் தான் வச்சுருப்பேன், யாரும் சொல்ல முடியுமா? லேண்ட்லைன் இருக்காது இப்போ. அப்படி இருக்கிறப்ப வளர்ச்சியை நோக்கி தான் அடுத்த கட்டமாக இருக்கும். அதான் சரியான ஒரு ஒரு ஜெனரேஷனுடைய வளர்ச்சிக்கு அடுத்த கட்டமான ஒரு முன்னேற்றமாக இருக்கணும். அதான் சரியான வளர்ச்சி. இப்போ அதை சொல்லக்கூடிய ஒரு மோட்டிவேஷனல் படமாக இதை மாறி இருக்கணும். அப்பா பண்ண தொழிலை நான் உலகம் முழுக்க கொண்டு போகிறேன், அந்த பிராண்டை வந்து எங்கள் அப்பாவே ஒரு பிராண்டாக மாற்றுறேன் அப்படின்னு இதை கொண்டு போயிருந்தாருன்னா அது வந்து வேறு மாதிரியான படமாக மாறி இருக்கும். அது வந்து இவர் எந்த ஃபீலோட பண்ணாருன்னு தெரியல. இப்போ அடுத்தடுத்து அவர் டைரக்ஷன் பண்ணுற படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு பவர் பாண்டிங்கிற ஒரு படம் வந்து ரொம்ப சூப்பராக போயிருந்துச்சு. அதுக்கு அடுத்து இந்த படமே அந்த அளவுக்கான ஒரு ஃபீல் குட்டாக ஆடியன்ஸ் மத்தியிலையும் சரி, இல்லை ரிவ்யூஸ் வைஸாகவும் சரி, ஒரு அடி வாங்கிக்கிட்டே இருக்குது சின்னதாவது. ஏன் சார்? இல்லை, பொதுவாகவே இவர் ஒரு பயங்கர பிஸியான ஒரு நபராக இருக்கிறார். தமிழ் படம் பண்ணுறாரு, ஹாலிவுட் படம் பண்ணுறாரு, பாலிவுட் படம் பண்ணுறாரு, ட்ராவலில் இருக்கிறாரு. அப்படிங்கும்போது டைரக்ஷனுங்கிறது அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேலன் தான், கூடுதல் சுமை தான். எனக்கு தெரிஞ்சு அதை கொஞ்ச நாள் அவர் வந்து தள்ளி வச்சுட்டு நல்ல கதையாக எத்தனையோ டேரக்டர் இருக்காங்க, உதவி இயக்குனர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கதை கட்டு பண்ணி போகலாம். இது வந்து டைரக்ஷனுங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு வேலை. நீங்கள் அந்த கதை எழுதணும், திரைக்கு இது எழுதணும், அன்றைக்கி கால் எடுக்கக்கூடிய சீன்ஸ்க்கு ஆட்களை திரட்டணும், பெர்ஃபார்மன்ஸ் வச்சு வாங்கணும், அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸான வேலை. அது ஒரு பெரிய பரபரப்பான நடிகராக இருக்கீங்க, அதனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் தூக்கணும்னா கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அது எவ்வளோ பரபரப்பான பிரில்லியண்டான நபராக இருந்தாலும் அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஏன்னா கமலஹாசனுடைய டெக்னாலஜி தெரிஞ்ச நபராக இருக்குது, அவரே கூட பெருசாக பண்ணலையே. ஒரு படம் மட்டும் அதுக்கு பிறகு ஃபுல்லாக நடிக்க போயிட்டார். கமலஹாசனுக்கு எல்லா கிராஃப்ட்டும் தெரியும். கேமராவை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் ஆப்ரேட் பண்ணுவார், அதை எடுத்துகிட்டு போய் அவரே உட்காந்து எடிட் பண்ணுவார், அவரே உட்காந்து டப்பிங் கொடுப்பார், அவரே பாடுவார், அவரே எழுதுவார், எல்லா வேலையும் தெரியும். ஏன் அவர் பண்ணாமல் இருக்கிறாருன்னா அது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் இருக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அது வந்து அங்கே சிக்கலாயிரும், இந்த மாதிரியான விமர்சனங்கள் வரும். அப்போ அதனால் வந்து வரக்கூடிய காலங்களில் ரொம்ப ரேரான ஒரு படம், வருஷத்துக்கு ஒருக்கா ஏதாவது மனதில் தோண்டிய ஒரு படம் பண்ணலாம். ரெகுலராக பேக் டு பேக் படம் பண்ணுறப்ப இந்த மாதிரியான சிக்கல் வரதான் செய்யும். இப்போது இந்த கொஞ்ச நாள்லேயே வந்து கிட்டத்தட்ட 3 படம் அடுத்தடுத்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ராயன் வந்துச்சு, அதுக்கப்புறம் நிலவுக்கின் வேலை நடிக்கவும் வந்துச்சு, இப்போ மறுபடியும் இட்லி கடை. இந்த டக்குன்னு பண்ணிட்டு இருக்காரு சார். இதுக்கு அடுத்தும் அவர் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கா? இல்லை, வாய்ப்புகள் வரும். அவர் எதை டிசைட் பண்ண போகிறாருன்னு தெரியலையே. ஏன்னா இன்றைக்கி ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கிறார், பேக்கேஜாக வாங்குறாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா ஹீரோ ப்ளஸ் டைரக்ஷன் ப்ரொடக்ஷன் ஒரு பேக்கேஜாக கொடுத்துருங்க, படத்தை ஃபஸ்ட் காப்பி பேசிஸில் பண்ணி கொடுத்துறாரு. தனுஷ் அப்படி தான் வாங்குறாரு. 50 கோடி ரூபா அவருக்கு சம்பளம், 50 கோடி ரூபா ப்ரொடக்ஷன் காஸ்ட் வித் டைரக்ஷனோட 100 கோடி ரூபா வாங்கிறாரு. 100 கோடியில் வாங்கி இந்த படத்தை பண்ணி ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காரு. இட்லி கடையில் 100 கோடி தான் சொல்கிறாங்க. 50 கோடி ரூபா சம்பளம், 50 கோடி ரூபா ப்ரொடக்ஷன் ப்ளஸ் டைரக்ஷன் வாங்கி ஃபஸ்ட் காப்பி முடிச்சு கொடுத்துறாரு. அப்படிங்கும்போது அந்த பேட்டர்னில் தான் எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. நம்ம இப்போ பார்த்தோன்னா இப்போ லாஸ்ட்டாக இப்போ அவர் எந்த படமே டைரக்ஷனுக்காக கமிட் ஆகலை, நடிக்கிறதுக்கு தான் கமிட் ஆகுது. ரப்பர் பந்து டேரக்டர் படத்தில் ஒர்க் பண்ணுறாரு. அப்புறம் இந்த படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, போர்த்தொழில் டேரக்டருடைய படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து நம்ம அமரன் படம் டேரக்டருடைய ஒரு படம் லைனில் பிடிச்சிருக்கு. எல்லாமே அடுத்தடுத்த டேரக்டர் இல்லாமல் 2 பயோபிக் வேறு சொல்லிட்டு இருந்தாங்க சார். இளையராஜாவோட அது ட்ராப் ஆகிடுச்சு. அது இப்போதைக்கு ட்ராப்பு.
இப்போதைக்கு இந்த 3 படம் லைனப்பில் இருக்கார். வரிசை அவர் நடிக்கிறதுலே பிஸியாக இருக்குது. இது இல்லாமல் ஒரு ஹிந்தி படமும் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு ஹாலிவுட் படமும் பண்ண போகிறார். இப்போ டைரக்ஷன் நடிக்கிறதுல பிஸியாக இருக்கார். அப்படிங்கும்போது டைரக்ஷன் இனி கொஞ்ச நாள் கேப் விட்டு தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஓகே சார். இப்போது அப்படி இருக்கும்போது இந்த நடிப்பில் அவர் வந்து அடுத்தடுத்து எந்தெந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரங்கள் செலக்ட் பண்ணி, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆக்ஷன் படம் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம் வந்து அவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, நல்ல எல்லாருக்கும் ரீச் ஆகக்கூடிய ஒரு ஃபீல் குட்டான படம் அவருக்கு பண்ணணும்னு ஆசை இருந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா பவர் பண்ணிலிருந்து அவர் டைரக்ஷன் பண்ணுற படங்கள் எல்லாத்துலேயும் அதே மாதிரியே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு அடுத்தடுத்து கதைகளும் வந்து அந்த மாதிரி கேட்க ஆரம்பிப்பாரா? இல்லை, கண்டிப்பாக எல்லா ஒரு நடிகருக்கு எல்லா ஜானல் படமும் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அப்போ ஒரு ராயனில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பண்ணிட்டோம். இப்போ இந்த படம்லாம் ஒரு வித்தியாசமான கதைன்றாங்க. இப்போ பண்ணிட்டு இருக்காரு, போர்த்தொழில் டைரக்டரோட படம் பண்ணுறாரு. இது வந்து ஒரு ராமநாதபுரம் பேக்ட்ராப்பில் ஒரு வித்தியாசமான ஒரு கதை படம் வர்றப்போ தெரியும் அப்படின்றாங்க. ராயனில் இருக்கிற ராயன் வந்து வேற ஒரு கேரக்டராக இருக்கும், வேறு கெட்டப்பில் பண்ணியிருப்பார், மொட்டையெல்லாம் அடிச்சு. இதில் ஒரு வேறு மாதிரி பண்ணியிருக்காரு, இட்லி கடையில் வேறு மாதிரி வேறு வித்தியாசமான கதைகள் ட்ரை பண்ணுறாரு. அது அமையிறதை பொறுத்து தான். எல்லா ஹீரோஸுமே நல்ல படம் பண்ணணும், வெரைட்டி ஆஃப் கேரக்டர் பண்ணணும் ஆசைப்படுவாங்க. அது நமக்கு கரெக்டாக அமையணும். அதாவது தனுஷ் கொஞ்சம் டேரக்டராகவும் இருக்கிறாரு, கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச நபராக இருக்கிறனால நல்ல கேரக்டர் சூஸ் பண்ணி தான் பண்ணுறாரு. வேறு எதுவும் டேரக்டர்ஸ் கூட அவர் கம்பைன் பண்ணி இல்லை அவருடைய கதையை வந்து கொடுத்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு? ஏன்னா இப்போ கமல் வந்து நீங்கள் சொல்ல மாதிரி அவர் டைரக்ஷன் பண்ணதில்லை, அதுக்கப்புறம் கதைகள் கொடுத்து நல்ல டேரக்டர்கிட்ட கதை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த படத்தில் நடிக்க ஆரம்பிச்சார். அதே மாதிரி இவர் கதை மட்டும் எழுதி இன்னொரு டேரக்டர்கிட்ட கொடுத்து அதை அவர் வந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா? அந்த வரைக்கும் அந்த நல்ல கதை இருந்தால் யாரோ டேரக்டர் ஏற்றுக்கிட்டாங்கன்னா பண்ணுவார். ஆனால் அவர்கிட்ட கதையை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரா, இல்லை அவர் கதையை வேற ஒருத்தர் டைரக்ட் பண்ணுறதுக்கு அவர் ஒத்துக்குருவாரா, இல்லை இந்த தோல்விகளுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் அவர் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். மேபி இருக்கலாம். அவர் என்ன முடிவு எடுக்க போகிறார், நான் கதையை நான் தான் டைரக்ட் பண்ணணும்னா என்ன பண்ண முடியும், அவர்கிட்ட முடிவு எடுக்க போகிறதுனால. ஆனால் இப்போ நடிக்கிறதுல பிஸியாக இருக்கார், டைரக்ஷனுக்கு அவருக்கு டைம் கூட இருக்காது. சொல்ல போனால் அந்த மாதிரி கமிட் பண்ண வச்சிருக்காரு. நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க இந்த இட்லி கடையை வந்து ட்ரோல் செய்கிறத பற்றி? அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கதைங்கிறது வந்து கரெக்டாக தான் சொல்லி இல்லை, எல்லாருமே அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரியாக இருக்கும்னு நினச்சி தான் படம் எடுப்பாங்க. இப்போ நான் ஒரு விஷயம் தோன்றுறது, அதை நான் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறேன், அதை வந்து படமாக பண்ணுறேன், இது மக்களுக்கு போய் ரீச் ஆகும், மக்களை கனெக்ட் ஆகும், அதை டச் பண்ணுவாங்கன்னு ஒரு படம் பண்ணுறோம். ஆனால் மக்களுக்கும் நம்மளுக்குமான ஒரு கேப் விழுந்துருச்சு அப்படின்னா எங்கே ஏதோ மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஏன்னா அவர் ஆடியோ லான்ச்லையாக இருக்கட்டும் இல்லை அந்த ஃபங்க்ஷனில் எல்லாத்துலேயும் பேசும்போது அந்த அளவுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. இல்லை, இது வந்து வெற்றி தோல்வியில் வந்து எல்லாருக்கும் வரும். அதுலேருந்து நம்ம ஒரு பாடம் கற்றுக்கிறோம். ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, ஆடியன்ஸ் என்ன வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ நம்ம சொன்னதில் என்ன தப்பாக இருக்குது, என்ன ஒரு கேப் விழுந்து போச்சு, இப்போ நம்ம சொன்னதில் கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் இருக்குது, கொஞ்சம் யதார்த்தத்தை மீறி இருக்குது, அது மக்கள் பற்றியில் பெருசாக ரீச் ஆகலை, அது ட்ரோல் ஆகுது. இப்போ அடுத்த படங்கள் பண்ணுறப்ப இதெல்லாம் சரி பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பாடம் கற்றுக்கிறது தானே. கதைங்கிறதே வந்து வானத்துலேருந்து வர்றது கதை கிடையாது. மொத்தமே 10 கதை தான் இருக்கும். அந்த 10 கதைக்குள்ளே தான் மாற்றி வித்தியாசமாக பண்ண போகிறோம். ஏதாவது முன்ன பின்ன தூக்கி போட்டு தான் பண்ணுவாங்க. அப்போ வந்து என்னென்னா இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி யதார்த்தத்தை மீறி இப்போ சினிமா எடுத்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் சத்தமாக டைலாக் பேசுவாங்க. அதை ஏன் சத்தமாக பேசுகிறாங்கன்னா, நாடகத்திலிருந்து வந்தவங்க, நாடகங்களில் வந்து ஒரு மைக்கு தோங்க, அந்த மைக்கில் தான் பேசணும், கடைசியில் இருக்க ஆட்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மேடையில் பேசுகிற நாடக நடிகர்கள் வந்து சத்தமாக பேசுவாங்க, எக்ஸ்பிரஷனை வந்து ஓவராக காட்டுவாங்க. ஏன்னா அப்போ தான் கடைசியில் இருக்கணும்னு தெரியும் போய். ஆனால் அப்புறம் சினிமாவாக திரைப்படமாக மாறுறப்பது பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் வருது. பிளாக் அண்ட் ஒயிட் படங்களில் பெருசாக வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்காது. அப்போ சத்தமாக பேசுது. அப்புறம் ஸ்டீரியோ வந்துருச்சு, அப்புறம் கலர் வந்துருச்சு, மாறிடுச்சு இல்லையா உங்களுக்கு. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்துக்கு மாற ஆனால் கதை அதே கதையாக தான் இருக்கும். ஒரு கதாநாயகன், ஒரு கதாநாயகி, ஒரு வில்லன், ஒரு ஃபைட்டு, கிளைமேக்ஸர் ஃபைட்டு. நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் காலமாக இருந்தாலும் சரி, இப்போ ஊமை படம் காலமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் அந்த கதை பேட்டர்னுங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு வில்லன் இருப்பார், ஒரு ஹீரோ இருப்பார். எம்ஜிஆர் காலத்துலேயும் வில்லன் இருந்தார், அதுக்கு முன்னாடி காலத்துலேயும் வில்லன் இருக்கார், இப்போயும் வில்லன் இருக்கார், அப்பயும் ஹீரோயின் இருக்கும், அப்பயும் பாட்டு இருக்கும். அந்த பேட்டர்ன் அதே தான். காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை இப்போ இன்றைக்கி வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்தில் காதலை சொல்கிறதுக்கு ஒருத்தர் ஏங்குறாரு, தயங்குறாரு, ஒரு ரோஜா பூவை வந்து ஒரு டைரியில் வச்சுட்டு காதலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு படம் எடுக்க முடியுமா? அப்போ அவன் வந்து கிண்டல் பண்ணிடுவான். இப்போ என்ன இது ஓடுது, இப்போ என்ன கரண்ட்டில் இருக்குது. இப்போ தொடர்ந்து பிரதீப் ரங்கநாதன் மாதிரி ஆட்கள் ஏன் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, கரண்ட்டுடைய பல்ஸை பிடிச்சிருக்காங்க. இன்றைக்கி லவ் டுடே படம் பண்ணான்னா இன்றைக்கி உள்ள சென்சி லவ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சினிமாவில் சொல்லலை, அதை சொல்கிறாரு. இந்த படம் ஓடிச்சு. அழகின்னு ஒரு படம் வந்துச்சு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அழகி படம் வந்து இந்த கடலூர் சார்ந்த வாழ்வியலை சொல்லவே இல்லை எந்த சினிமாவிலையும். கடலூர் சார்ந்த வாழ்வியல், கடலூர் சார்ந்த அவர் இளமை பருவம்ங்கிற கதைங்களாம் தமிழ் சினிமாவில் சொல்லலை. அப்போ அதை சொன்னப்போ அது புதுசாக இருந்துச்சு. அப்போ இப்போ உள்ள காலத்துக்கு என்ன காதல் எப்படி இருக்குது, இப்போ பார்த்தா படம் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து இந்த 18 இருந்து 25 வயசுக்கு அதிகமாக படம் பார்க்குற ஆடியன்ஸ், ரிப்பீட்டட் ஆடியன்ஸ்.
அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அந்த ஆடியன்ஸோடைய பல்ஸை பிடிக்கணும். இந்த இதை ஒன்று கொட்டலை, இதை வந்து ட்ரோல் ஆக்குறாங்க. இதை வந்து நீ வந்து ஏன் சுடுதண்ணி குதிக்கல, அதை குடிக்க வேண்டியதானே, ஏன் ஃபோன் வச்சிருக்கல, அதை எரிச்சு போனியானா, ஏன் கையில் ஆட்டுற அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறான். அப்போ அவனுக்கு யதார்த்தத்தை மீறிய ஒரு விஷயமா தெரியுது. அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கி உள்ள ஆடியன்ஸ் என்ன விரும்புகிறான், அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு படம் பண்ணுறப்போ அது நிச்சயமாக ரீச் ஆகும். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த இன்டர்வியூ தந்ததுக்கு மிக்க நன்றி.